திருப்பலியின் கருத்துக்கள். இறைவன் குடும்பத்துக்கு செய்த அழைத்தினாங்க நன்றியாக அந்தோணியம்மாள் மீனா ஜான் பிலினுடைய திருமண நாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஜோசப் அக்வேனாஸ் தாமஸ் குடும்பம், ரீசா குடும்பம் மற்றும் ஃபெபியான் சாந்திரா அவருடைய திருமண நாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நித்யானந்தர், அந்தோணியம்மாள் ஜோஸ்பின், மேலும் திலன் மேத்யூடைய பிறந்த நாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியாக திருப்பியிருக்கின்றார். ஆன்மணி பார்ட்டிகா ஜார்ஜ் அந்தோனி, மேரி மார்க்ரெட், லோத்மநாதன், என்டி ராஜா, பிரான்சிஸ் சேவியர், மேரி ஏசை, சந்தியாபன், மாசற்ற குழந்தைகள், மறுக்க மாசற்ற குழந்தைகளுக்காக சவுந்தரராஜ் புரோதுவரியுடைய ஆன்மணி பார்ட்டிக்காக திருப்படியப்பட்டிருந்தார்கள். இவரோடு சேர்ந்து நாமும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கொண்டாட்டுகளையும் இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்று ஞாயிறன்று ஆண்டவருடைய முன்னேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த முன்னேற்ற பெருவிழாவை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறோம். மரணத்தை வெற்றி கொண்டு வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் நம்முடைய சீடருடன் இருந்து அவளை உறுதிப்படுத்தி அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்து பிறகு தந்தையினுடைய வலப்பக்கத்தில் அமர்கிறார். அவர் கொடுத்த அதிகாரத்தையும் செயல்பாடுகளையும் நற்செய்தி அறிவிக்கவும் அரும் அடையாளங்களை செய்யவும் கொடுக்கின்ற அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த மண்ணுலகையை நாம் இறைவனுக்கு ஏற்றவாறு இறை செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ நம்மை ஒப்புக்கொடுத்து திருப்பலி மூலமாக இறைவனை வேண்டி கொண்டாடுவோம். திருப்பலித்தான் ஒப்புக் கொடுத்த நம்முடைய குற்றங்கள், பாவங்கள் குறையை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் கட்டியாளத்தையும் மதியாலையும் வானகற்றுவதன்படி அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தீவிராகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
எல்லாம் வல்ல இறைவன் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பேர் பெற்று மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சி நாட்களுக்கு செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் முன்னேற்றம் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிருந்த வாசகம். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியார் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவர் வழங்கும் மகிழ்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினைகளே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாமனிதர் அவரே. ஆரவார ஒளியினிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்படும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவரவாக. கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து
விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டும் அல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியை செய்து அனைவருக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலைவராக தந்துள்ளினார். சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு படித்தபடி கலிலேயாவில் ஒரு மலைக்கு சென்றார். அங்கே அவரை கண்டு பணிந்தார். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்று ஆண்டவருடைய முன்னேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்து தன்னுடைய சீடர்களோடு இருந்து இன்று உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வீட்டிலும் சரி, நம்முடைய நண்பர்களும் சரி, நம்மோடு பழகி உறவாடி அவர்கள் பிரிகின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தை சொல்வார். உங்கள் உடம்பு நல்லா கவனிச்சுங்க, வீட்டில் பிள்ளைகள் நல்லா பார்த்துங்க, நல்லா வளருங்க, பிரியாவில்லை. இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது ஆறுதல் தருகின்ற ஒரு வார்த்தை. குடும்பத்தில் உள்ள அவருக்கும் இவருக்கும் உள்ள நெருங்கிய உறவை பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். அன்பு பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். ஒரு அதிகார தோணையுடன் நீங்கள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள், நான் போயிட்டு வருவேன் என்று சொல்கின்ற பொழுது, முக்கியமாக அந்த வெளிநாட்டு போகிறவங்க என்ன சொல்லுவாங்க? வெளிநாட்டு போய் வேலை செய்கிறவங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க, பத்திரம் பார்த்துங்க, பிள்ளைகளை பார்த்துங்க, எந்த இதோட சோர் பண்ணு. ஆறுதலான வார்த்தை, அன்பு நிறைந்த வார்த்தை, ஒரு அதிகாரம் நிறைந்த வார்த்தை சொல்வது போல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்த பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு அவர்களை உறுதிப்படுத்தி நீங்கள் சென்று உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றுகிற என்ற ஒரு அதிகாரம் கொடுத்து மற்றும் நோய்களை குணமாக்குகிற அதிகாரம் கொடுத்து விட்டு விண்ணேற்றம் அடைவதை பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு தயக்கம் இருக்கிறது, பயம் இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இந்த மண்டபத்தை விட்டு விண்ணகம் சென்று விட்டார், பிறகு யார் நம்மை கவனிப்பார்? ஆண்டவர் இயேசுக்கும் சீடர்களுக்கும் இந்த உறவானது பறிப்போவதை அவர்கள் உணர்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுடைய அந்த உடனிருப்பு அவர்களுக்கு எட்டி பிரிகின்ற பொழுது அவர்கள் ஆசுவாசப்படுத்துவதற்கு இந்த உலகம் இருக்குமா என்பது தெரியாது. எனவே ஆண்டு சொல்கின்ற உலகெங்கும் கடைகளை வரைக்கும் சென்று என் சாட்சிகளாயிருப்பீர்கள். அன்பு கட்டளை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். என்னுடைய சாட்சிகளாயிருங்கள். அப்பொழுது நான் வாழ்கின்ற பொழுதெல்லாம் என்னோடு இருந்து வாழ்ந்து உறங்கி என்னுடைய புதுமைகளையும் என்னுடைய அற்புதங்களை கண்டு நான் சிலுவை சுமந்ததை கண்டு அனைத்தையும் கண்ட நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களா என்பதுதான் ஆண்டவர் சொல்ல. நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியை நாம் முழுவதுமாக அனுபவிக்காவிட்டால், நற்செய்தி முழுமையாக அறிந்திராவிட்டால், நற்செய்தி முழுமையாக வாழ்வாக்காவிட்டால் நாம் அறிக்கையிட முடியாது, அறிக்கையுடைய அறிவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. இறைவன் கொடுக்கின்ற தூயாவின் வழியால் இறையை நாம் வாழ்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தையை படித்து அனுபவித்து அந்த உறவோடு வாழ்கின்ற பொழுது மட்டுமே நாம் பறைசாற்றுவதற்கு முடியும், இழக்க முடியாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் பில்லிகிராம் என்று சொல்வார். தொலைக்காட்சியிலும் மேடை பேச்சிலும் மிகவும் மக்களை கவர்ந்த ஒரு போதகர். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த இடத்துக்கு போகும்போது பல கோடி மக்களை நற்செய்தியால் தொட்ட ஒரு போதகர் என்று சொல்றார். இவ்வாறு அவர் போதித்துக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. ஒரு பெண்மணியிடம் வந்து ஒரு கடிதம் வந்தது. ஐயா, உங்களுடைய மேடை பேச்சுக்கு தொலைக்காட்சியில் கண்டு நான் மிகவும் நம்பிக்கை உள்ளவராக மாறி எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுப்பதை நான் உணர்கிறேன். நானும் வந்து அதுபோல் நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு 12 குழந்தைகள் இருக்கிறது. நான் என்ன செய்ய? ஒரு சில நாட்கள் கழிந்து அவர் என்ன செய்கிற பதில் அனுப்புகிறார். நீங்கள் நற்செய்தி அனுப்புவதற்கு வேண்டிய முயற்சியையும் ஆர்வத்தையும் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் நற்செய்தி துவங்குவதற்கு ஆண்டவராகிய கடவுள் மேடையிலும் நற்செய்தி தொலைக்காட்சி வருவதற்கு அவர் அவசியம் கிடையாது. மாறாக உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற 12 குழந்தைகளுக்கு நீங்கள் நற்செய்தி அறிவித்தாவே குட்டி திருச்சபை உருவாகும் என்று சொல்லியிருந்தார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நாம் நற்செய்தி தூதராக மாறும். இறைவனுக்கு சாட்சி பார்க்கிறேன். பைபிளில் வச்சிருவோம், அதில் ஆதார் கார்டை வைப்போம், ரேஷன் கார்டை அட்டை வைப்போம், பேங்க் பாஸ் வைப்போம். சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் அதில் தான் பைசா வைக்கிறது, அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. பரிசுத்தமான வேதாகம் அசுத்தமான வேதாகமாக வைத்துக் கொண்டார். குர்ஆனை பாருங்கள், இஸ்லாமிய குர்ஆன் அவ்வளவு புனிதமாக கருதுகிறார். பகவத்தை பாருங்கள், அவ்வளவு புனிதமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த இறை வார்த்தையினுடைய நம்பிக்கை கொண்டுள்ள நாம் அந்த விவிலியத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கின்றோமா? கிடையாது. ஏனென்றால் அது வாங்கி வைத்தது அப்படிதான் காலகாலத்தில் பூசிப்பட்டு எதுபட்டு நம்முடைய எந்த பொருள் வேண்டுமானாலும் எளிதாக எடுக்கக்கூடிய நிலையிலே வைத்துக்கொண்டு ஒரு பொருளாக கருதக்கூடிய பரிசுத்த வேதாகம் இறைவனுக்கு சாட்சி கொண்ட வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் என்று நாம் நினைக்கும் அளவுக்கு நம்முடைய பழக்க வழக்கம் மாறிக்கொண்டவர். பிரியமானவர்களே, அந்த இல்லத்தலை சொன்னால் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. நான் உணர்கிறேன், நான் என்ன செய்ய 12 குழந்தைகள் இருக்கின்றார். அவர் சொல்லிய பதில், உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கலாம். இதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தை பாருங்கள். இந்த வாசையில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை,
நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீராக்குங்கள். மத்தேயு 28:19 சொல்லுகின்றார். இரண்டாவது வார்த்தை சொல்லுகின்றார், உலகம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், சீடராக்குங்கள், பறைசாற்றுங்கள், திருவிழுக்கு கொடுங்கள். இந்த 3 கருத்துக்களை ஆண்டவர் சொல்லுகின்றார். யாருக்கு அதிகாரம் கொடுக்கின்றார்? யாரெல்லாம் உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், யாரெல்லாம் உண்மையாகவே இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள், யாரெல்லாம் உண்மையாகவே இயேசுடைய வாழ்க்கை பின்பற்றி நானும் வருகிறேன் என்று துன்பங்களை பொருளை பாராமல் வருகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அருளை கொடுக்கின்றார், பலத்தை கொடுக்கின்றார். எனக்கு வலுவூட்டுதலை துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:17 சொல்கிறார். எனக்கு வலுவூட்டுதலின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் பறைசாற்ற முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது வெட்டும் கிடையாது மற்றும் அதுக்கு சந்தேகம் கிடையாது. நான் இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பேன் என்றார். அந்த வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது, வார்த்தையை நாம் அனுபவிக்கும் பொழுது, வார்த்தையை அறிந்து கொள்கின்ற பொழுது மட்டுமே நாம் பறைசாற்ற முடியும். ஆண்டு சொன்ன வார்த்தை, சீரர்கள் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் மக்களிடத்தாரை என்னுடைய சீரராக்குங்கள். அப்போ என்னுடைய சீராக்கும் பொழுது என்னுடைய சொன்னது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, உறவினத்தாரடி போவாதீர்கள், சமாரியா இடத்துக்கு போவாதீர்கள். இந்த 3 இடம் இருக்கின்றது, யூதயா, சமாரியா, கலிலேயா. யூதயா ஜெருசலேம் பக்கத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது, புனித ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது, கருதப்படுகிறது. இரண்டாவது சமாரியா தாழ்ந்த பகுதியில் இருக்கின்றது. அதனுடைய மக்கள் ஆண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனமில்லாத அதை தாழ்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. கடைசியிலே கலிலேயா மட்டுமே அது கலப்படம் நிறைந்த மக்கள் வாழ்கின்றார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அங்கிருந்துதான் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நற்செய்தி பார்க்கக்கூடிய அளவில் கொடுக்கின்றார். கலிலேயா கடற்கரையிலிருந்து அவர் தொடங்குகிறார். அவருடைய இயேசுடைய பரிசுத்த நாமத்தை கொடுத்து சீடராக்க ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையினாலே மக்களுக்கு சீடராக்குவேன் என்று சொல்வார். தந்தை, மகன், தூய ஆவி பெயராலே நீங்கள் அவர்கள் திருமணத்துக் கொடுங்கள், கடவுளை பிள்ளைகளாக மாற்றுங்கள். உறவினத்தாரோடு அவர்கள் இல்லை, அவர்களும் கடவுளை பிள்ளைகள். குறிப்பிட்ட மக்களுக்காக நான் அனுப்பவில்லை, அனைத்து மக்களுக்காக அனுப்புகிறேன். நாம் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் நாம் போதிப்பதில்லை, அனைத்து மக்களுக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டியதனுடைய கடமையாக இருக்கின்றது. என்ன சொல்ற, உலகெங்கும் சென்று படைப்பின் நற்செய்தி அறிவித்து எல்லாரும் இயேசுவாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இரண்டாவதாக திருமுழுக்கு அளிப்போம். ஒரு பிள்ளையை, ஒரு ஆன்மாவை ஒரு கிறிஸ்துவ பக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் திருமொழி கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய ஆன்மா முன்னேற்றத்திலே சேர்க்கப்படுகிறது. உன்னுடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் முன்னேற்றத்திலே அனுமதிக்கப்படுகிறீர்கள். எனவே தந்தை, மகன், தூய ஆவி பேராலே அவருடைய திருமொழி கொடுத்து சீடராக்குங்கள், திருச்சபையின் உறுப்பினராக்குங்கள். அப்பொழுது ஆகின்ற பொழுது அவர்களும் நம்முடைய மந்தை சார்ந்தவர்களாக மாறுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்பு செய்கின்றவர்களாக மாறுகிறார். அன்பு செய்கின்ற பொழுது கடவுளுடைய தன்மையை, கடவுளுடைய பரிசுத்த தன்மையை புரிந்து கொள்வதாக மாறுகிறார்கள். அவருடைய வாழ்வு அன்பின் வாழ்வாக மாறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்பவராக மாறுகிறார். ரோமேற்கை திரும்பவும் 6:11 சொல்வது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்பவராக மாறுகிறார். அப்போ திருமுழுக்கு கொடுப்பதையெல்லாம் ஒரு சாதாரண சடங்கு கிடையாது. குழந்தையிலே கொண்டு வந்து தந்தை, மகன் போய் யாரும் கொடுத்து விடுந்தால் இந்த குழந்தையை கொண்டு ஞானம் கொடுத்தார்கள் தெரியாது, அறியாத. ஆனால் திருச்சபையுடைய முறைப்படி இந்த குழந்தையானது ஒரு அங்கத்தினராகவும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்பவராகவும் கிறிஸ்துவனுடைய ஒளி பெற்றவராகவும் மற்றும் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மையுள்ளவராக மாற்றப்படுகிறார் என்பதை நாம் உணர்கிறோம். திருவருட்சாதனத்தின் முதல் அருட்சாதனம் ஞானசானம். எனவே அவர்களை இட்டுக்கொண்டு ஆண்டவர் இயேசுடைய பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளோடு இணைந்து வாழ்வதாக மாறுகிறார். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். எல்லாவற்றையும் கற்பித்த மேலாக இருப்பது இந்த அன்பு கட்டளை மட்டுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார்? நான் உங்களை அன்பு செய்யும் போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். இந்த சாமி என்னால் அன்பு செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் விரோதி பார்க்கும்போது தான் இருக்குது, அவங்களை பழிக்கு பழி வாங்கணும் என்று எண்ணம் வருகிறது.
என்னுடைய மனநிலை மாற்றிக்கொள்ள என்னால் முடியவில்லை. அப்படி என்றால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதுதான் சொல்றார். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு காயங்கள் உண்டு, அவர்கள் இன்னல்கள் உண்டு, உயரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஏனென்றால் இயேசுவின் வழியில் நடந்து செல்பவர்கள் உயர்வழி வாழ்வாக்குகிறவர்களுக்கெல்லாம் அவர் தொல்லைகள் உண்டு, பல்வேறு வேதனைகள் உண்டு. அந்த வேதனை நிமித்தம் தான் இறைவனுக்கு சாட்சியாக வாழ முடியும், எல்லாவற்றால் வாழ முடியாது. ஆண்டுடைய அன்பு கட்டளை யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34 வசனத்திலே சொல்லப்படுகிற அன்பு கட்டளை, நான் உன்னை அன்பு செய்வது போல அயலானை அன்பு செய்யும். ஒரே ஒரு வார்த்தை தான் திருச்சபை முழுவதுமே அடித்தளமாக இருப்பது இந்த அன்பு கட்டளை தான். என்னுடைய சகோதரர்களோடு அன்பில்லை என்றால் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு பொய்யான வாழ்வு மாறுகிறது. நான் வேஷம் போடுகிறேன், இந்த உலகத்திலே நாடகமாடுகிறேன். என்னுடைய வேஷத்தை கலைக்க ஆண்டவர் ஒருவனுக்கு முடியும், மற்றவர்களால் என்னை பார்க்க முடியாது. நன்மை வாங்குகிறேன், கோவிலுக்கு வருகிறேன், திருப்பணி ஆற்றுகிறேன், ஒத்தி வைக்கிறேன், ஜெபமாலை சொல்கிறேன். ஆனால் என்னுடைய மனமாற்றமில்லாத ஒரு வாழ்வு நான் வாழ்கிறேன் என்று அன்பில்லாத ஒரு வாழ்வு, அன்பற்ற ஒரு வாழ்வு வாழ்கின்ற பொழுது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாக வாழ்கிறது. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் சொன்னார் திருத்தூர பயணம் 1ஆம் அதிகாரம் 8 வசனத்தில், உலகம் சென்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் வாழ, நீங்கள் என் சாட்சிகள் வாழ்வில் காட்டுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வானது பிறருக்கு சாட்சி கொண்ட வாழ்வு என்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்வாக மாறும்? சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்வாக மாறும்? இறைவன் நிறைவான ஆசை கொடுத்திருக்கின்றார், நிறைவான அருளையும் கொடுத்திருக்கின்றார். தூங்கிய ஆர்வம் வழியால் நாம் பலப்படுத்தப்பட்டு நாம் நடத்தப்படுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக முழுமையாக வாழும். என்னை பின் செல்வது விரும்பவன் சிலுவை சுமந்து கொண்டு பின் செல்லும். நான் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கிறேன் என்றால் என்னுடைய முதுகிலே சிலுவை இருக்க வேண்டும். அதுதான் சிலுவைக்கு அடையாளம், கிறிஸ்துவனுக்கு அடையாளம். இல்லை நான் சுகமாக வாழ்ந்து சுகமாக போகிறேன் சொல்லும் பொழுது அது ஒரு கிறிஸ்துவ வாழ்வே கிடையாது. நம்முடைய வாழ்விலே நான் கிறிஸ்துவுக்காக என்ன துன்பத்தை அனுபவிக்கிறேன் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளும். என்னுடைய வாழ்வு முழுதும் முதல் வயதிலிருந்து 60 வயது வரை ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து சாகின்ற வரையிலும் என்னுடைய வாழ்வு கிறிஸ்துவுக்காக, பிறருக்கு சாட்சிகளாக இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகுமா என்று நான் சிந்தித்தார். எனவே நாம் அனைவருமே கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே திருச்சபையினால் உறுப்பினராக மாறுகின்றோம். ஒரு திருச்சபை உருவாக்குகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொண்ட வாழ்விலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன, சேவைகள் என்ன, செயல்பாடுகள் என்று சிந்தித்து பார்த்து நாம் அறிவிப்போம், அளிப்போம், கற்பிப்போம் என்ற 3 கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொள்கிற ஒவ்வொரு நாள் இறையருளை வேண்டி மன்றாடுவோம். ஆமென். பரலோகத்தில் பூலோகத்தில் படைத்த எல்லா அன்பார்ந்த நம் ஆண்டவரின் உயிர்ப்பு மற்றும் முன்னேற்ற விழாவை கொண்டாடும் நாம் முழு விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை முழுவிடத்தோடு எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, இயேசு விட்டு சென்ற இறையரசு பணியை காலத்தின் அறிவுறுத்தலுக்கேற்ப மக்களின் தேவைகளுக்கும் ஏற்பவும் தொடர்ந்து ஆற்றிட திருத்தந்தை 14ஆம் லியோ எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் தேவையான ஞானத்தையும் உறுதியான நம்பிக்கையும் வழங்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். விண்ணிலும் வாழும் இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் சாட்சிகளாக வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கை மூலமாகவும் வெளிப்படுத்தவும்
இயேசுவின் சிந்தனைகள், பணிவாழ்வு இவற்றை தமதாக்கி இருக்கும் இடத்தில் விண்ணகத்தை உருவாக்க தேவையான நல்வரங்களை தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, உலகமெங்கும் துன்புறும் உம் திரு அவையை கண்ணோக்கி அருளும். அவர்கள் தீவிரவாதம், அடக்குமுறை, நோய், பசி, வறுமை போன்றவற்றால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனமுடைந்து உம்மில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டுமென்று அனைவருக்கும் உமது அன்பின் அரவணைப்பில் அமைதியை அளிக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்து அவை தரும் வாக்குறுதியால் தவறான பாதையில் போகாமல் உமது வாக்குறுதிகளை அவர்களின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டி என்பதில் உறுதியோடு காத்திருக்கும் நல் உள்ளத்தை அவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக இரக்கமிகு தந்தையே, எம்மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். உலகமெங்கும் உயர்த்தி இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கும் கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நாங்கள் என்றும் உணர்ந்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் ஆடுகின்றோம். என்னால்
எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாற்றின் மன்னன், பாவத்தின் மீது சாவின் மீது வெற்றி கொண்டவர், வானத்துத வியப்புரை என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பார்க்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துறையும் மாதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரங்களும் தூதர்களும் புதுமாற்றி பொதுவாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உலங்களில் தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வனமே இரவிலிருந்து இறந்து எண்ணத்தையும் எடுக்க வேண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மிடம் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்தும் பரவிற்கும் திருஆவியை நமக்கு தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திருஆவை அன்பில் நிறைவேற செய்தருளும். ஈரோடிலிருந்து அழைத்துக் கொண்ட ஜார்ஜ், அந்தோனி, மேரி, மார்க்ரேட், லூதுநாதன், என்ரி ராஜா, பிரான்சிஸ் சேவியர், மேரி ஏசை, சந்தியாகு, மாசற்ற குழந்தைகள் மற்றும் சௌந்தரராஜ், ஜோதுமேரியின் அடியார்களை நினைவு கொண்டருளும். உம் திருமகனோடு அவர் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்துடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியின் மூழ்கியை தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்டித்தாயிரும் இந்த மரியாதை கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு முதுவராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு போகும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமணம்.
இவர் வழியா இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அடைத்தலிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட நலமை கொண்டாடுகின்றோம். புதிய இரக்கத்தின் உதவியான எங்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் திருத்துவரும் வந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கேற்ற அமைதியையும் ஒற்றுமையும் செல்வீரா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய அமைதி அனைவரோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சபையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சபையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சபையே, எமக்கு அமைதியாயிரும். இதோ இறைவனின் சம்மதி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் நம்மை காத்து நிலைவாழ் வடிப்பதாக. ஆமென். நரகரியை
மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மரியாதைகளை கொண்டாட அருளுகின்றி எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ அன்பை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் தாய் திருச்சுவன்று விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஒரு பர்சன் வந்து ஒரு வேலை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உண்மையாக உழைப்பவர்கள் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சந்தோஷப்படுவாங்க. நான் இந்த உழைச்சிருக்கேன், அதை ஒழிச்சு இந்த வேலையை பார்த்துருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த சேலரி வாங்கும் பொழுது சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதாவில் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், இந்த சேலரி வாங்குறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எல்லா ஒரு மனிதனுக்கும் இருக்கணும். என்னுடைய விழா கூட அதுதான். கடவுள் ஆண்டவர் இயேசு கொடுத்த ஒரு வேலையை அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்து மற்றும் இந்த மனிதர்களுக்காக தன்னையே அவர் அழித்து கொண்டு உயிர் தெளிந்து இந்த 40 நாள் முடிச்சிட்ட பிறகு தன்னுடைய பொறுப்பெல்லாம் கீழர்களுக்கு கொடுத்து இன்று வந்து முன்னேற்றம் செல்கிறார். எப்படி வந்து ஆண்டவர் இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு இந்த மக்களுக்கு சேவை செஞ்சு அவர் மீண்டும் தந்த இடத்துல போனாரோ அதே போல தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க அழைப்பு. இந்த விழா என்ன அப்படின்னா என்னுடைய மரணத்தை வந்து தெரியப்படுத்துகிறது. நான் இறந்த பிறகு நானும் முன்னேற்றம் பெறுவேன். அதுக்கு தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு பொறுப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு கடவுள் எனக்கு ஒரு கொடுத்துருக்க அந்த வேலையை முடித்து கம்ப்ளீட் பண்ணி நானும் ஆண்டவரை போல முன்னேற்றப்படுறேன். அதுக்கு தயாரிப்புக்காக இந்த மனித வாழ்க்கை. அதனால் நம் அனைவருமே முன்னேற்ற செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நம்ம வாழ வேண்டும். அதுக்காக நம்ம இந்த திருவள்ளிலும் மற்றும் இதுவும் ஜெபிப்போம். நேற்று 44 பிள்ளைகள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வாங்கினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து தினந்தோறும் சிறு பிள்ளைகளை வந்து ஆல்டர் ட்ரெஸ் போடுறதுக்கோ சேவை செய்கிறதுக்கோ இல்லை பிள்ளைகள் வந்து ரெகுலராக கேடிசன் திருவள்ளி போகிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். 23ஆம் தேதி பென்டகோஸ்டல் விஜில் அன்று வந்து சாலமன் இருக்கிறதுனால ஆர்ச் டயசிஸ் வந்து பிசிசிஆர் மூலிமா நைட்டு விஜில் இங்கே வைக்கிறாங்க. அதாவது வந்து 9 மணிலேருந்து காலை 5 மணி வரலையும் இங்கே வந்து 2:30 மணி வரலையும் இங்கே இருக்கோம். ராய்பூர் இங்கேருந்து ப்ரொசஷன் போகிறதுங்க. அது ஒரு மகிழ்ச்சியான அன்றைக்கி தான் வந்து திருச்சபை தொடர்ந்ததுனால இந்த விழாவை
பங்கெடுக்கும்படி ஏற்றுக்கொள்கின்றேன். அன்பியங்கள் வந்து என்னுடைய சாயங்காலம் சென்ட் மார்த்தா, சென்ட் ஃபாஸ்டினா வந்து 5 மணிக்கும் மற்றும் சென்ட் மைக்கேல் 6 மணிக்கும், அடுத்த சனிக்கிழமை சென்ட் செபாஸ்டின் 6 மணிக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சென்ட் ஜூட் 4 மணிக்கும், சென்ட் தாமஸ் ஆர் லேடி ஆஃப் ஃபாத்திமா, மதர் தெரேசா 6 மணிக்கும் இருக்கும். கடந்த வார காணிக்கை மொத்தம் 66,200 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. மற்றும் நேற்று இந்த 44 பிள்ளைங்களுக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எழுந்திருப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசல் பெற தலைவணங்குவோம். இந்த விண்ணகம் சேர்ந்து உங்கள் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. நமது உயிர்த்தெழுந்த பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்பொழுது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாற்றில் விட்டிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலக முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி ஆசி வழங்கும் மீது உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழ்